நண்பர்களே, சில நேரங்களில் நாமே நம்முடைய மனத்தாலே சோர்ந்து போய்விடுகிறோம். காலையில் எழுந்தால் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றும். ஆனால் சில நிமிடங்களிலேயே அதே மனம் நம்மை அமைதி இழக்கச் செய்து விடுகிறது. ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம், ஒரு பயம், முழு நாளும் யாரோ தெரியாத ஒரு சக்தியின் கைகளில் சிக்கியது போல் ஆகிவிடுகிறது. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் உரிமையாளர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆழமாக பார்த்தால் உண்மையான உரிமையாளர் நம்முடைய மனம்தான். மனமே நம்மை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்ற சக்தி. கௌதம புத்தர் சொன்னார், மனமே எல்லாம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். இது ஒரு மேற்கோள் மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் சாரம். இன்று அறிவியலும் இதையே சொல்கிறது. நம்முடைய நிஜம் நம்முடைய எண்ணங்களின் விளைவு. மனவியல் சொல்வதாவது, மனிதனின் மனம் ஒவ்வொரு நாளும் சுமார் 60,000 எண்ணங்களை உருவாக்குகிறது. அவற்றில் பெரும்பாலானவை மீண்டும் மீண்டும் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கின்றன. அதனால்தான் நாமே அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறோம். அதே பயங்களை வாழ்கிறோம். அதே பூரணமின்மை உணர்வை அனுபவிக்கிறோம். ஆனால் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இரகசியத்தை உணர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், மனம் என்பது நிலையான ஒன்றல்ல. அது ஓடுகிறது, மாறுகிறது, அதை பார்க்க முடியும். இதுவே புத்தரின் மிக அற்புதமான கண்டுபிடிப்பு. ஏனெனில் நீ மனத்தை கவனிக்கத் தொடங்கும் போது மெதுவாக மனம் தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபடத் தொடங்குகிறது. சற்று யோசியுங்கள். உங்களுடைய மனம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் அது எதிர்காலத்தின் கவலைகளை காட்டுகிறது. சில நேரங்களில் கடந்த காலத்தின் தவறுகளை நினைவூட்டுகிறது. சில நேரங்களில் அது உங்களை பிறருடன் ஒப்பிடச் செய்கிறது. சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு போலி உலகத்தை உருவாக்குகிறது. அங்கே நீங்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் ஒருபோதும் பெற முடியாது. இதுதான் மனத்தின் சதி. மனவியல் இதை கிளை மனம் என்று சொல்கிறது. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு இடைவிடாமல் தாவிக்கொண்டே இருக்கும் மனம். சில நேரங்களில் மகிழ்ச்சி, சில நேரங்களில் கோபம், சில நேரங்களில் பயம், சில நேரங்களில் வருத்தம். இந்த தாவிக்கொண்டிருக்கும் மனத்தையே நம்முடைய உண்மை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் புத்தர் சொல்கிறார், நீ மனம் அல்ல. இந்த வாக்கியம் கேட்க எளிமையாக இருக்கும். ஆனால் இதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையின் பாதி பிரச்சனைகள் அங்கேயே முடிந்துவிடும். யாராவது உங்களை கோபப்படுத்தும் போது கோபப்படுவது யார்? நீங்களா அல்லது உங்கள் மனமா? உங்களுக்குள் இருக்கிற விழிப்புணர்வு அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. கோபம், பயம், பொறாமை, ஆல் இவை மனத்தின் அடுக்குகள். இந்த அடுக்குகளை தாண்டிச் செல்ல வேண்டும் என்று புத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். புத்தர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது எந்த அதிசயத்தாலும் ஞானத்தை பெறவில்லை. அவர் தன்னுடைய மனத்தை ஆழமாக கவனித்தார். மணிநேரங்கள் அல்ல, நாட்களாக தன் எண்ணங்களை பார்த்தார். அவற்றின் வேர்களை அடைந்தார். மனம் ஒரு ஓடையாக இருப்பதைக் கண்டார். அதை பிடிக்க முயன்றால் அதைவிட வேகமாக அது ஓடிவிடுகிறது. ஆனால் எந்த எதிர்வினையும் இல்லாமல் அதை பார்த்து கொண்டிருந்தால் அது அமைதியாகிவிடுகிறது. இன்றைய மனிதனும் அதே போராட்டத்தில்தான் இருக்கிறான். போர்க்களம் மட்டும் மாறிவிட்டது. முன்பு மக்கள் காடுகளில் தங்களுடைய மனத்துடன் போராடினார்கள். இன்று நாம் கைபேசி திரையின் பின்னால் போராடுகிறோம். சமூக ஊடகங்கள், ஒப்பீடுகள், வெற்றியின் ஓட்டம், உறவுகளின் சுமை, இவையெல்லாம் வெளிப்புற வடிவங்கள். ஆனால் உண்மையான வேர் உள்ளே இருக்கிறது. மனத்தின் அசாந்தி. நம்மை நாமே புரிந்து கொள்ளாமல் உலகத்தை மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் புத்தர் சொல்கிறார், முதலில் உன் மனத்தை வெல்லு, பிறகு உலகம் தானாகவே வெல்லப்படும். இங்கே மனவியல் மற்றும் புத்த தத்துவம் ஒன்றாக சந்திக்கிறது. மனவியல் சொல்கிறது, மனம் என்பது பழக்கங்களின் ஒரு அமைப்பு. ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வும் மீண்டும் மீண்டும் நிகழும்போது ஒரு நரம்பியல் வடிவத்தை உருவாக்குகிறது. அந்த வடிவமே உன்னுடைய நடத்தையை கட்டுப்படுத்துகிறது. அதனால் நீ உன் எண்ணங்களை உணரவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையதாக இருக்காது. அது உன்னை உள்ளிருந்து இயக்கும் அந்த பழக்கங்களின் அடிமையாகிவிடும். புத்தர் இதை எளிய வார்த்தைகளில் சொன்னார், விதைத்த விதை போலவே கனியும் கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானவையாக இருந்தால் வாழ்க்கையும் தூய்மையாக அமையும். உன்னுடைய எண்ணங்கள் அழுக்கானவையாக, பொறாமை அல்லது கோபத்தால் நிரம்பியவையாக இருந்தால் வாழ்க்கையும் அதே அனுபவத்தை தரும்.
இன்றைய மனவியலில் இதை சிந்தனை நடத்தை கோட்பாடு என்று சொல்கிறார்கள். அதாவது எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்குகின்றன, உணர்வுகள் செயல்களை இயக்குகின்றன. எனவே மனமே படைப்பாளி, உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் உன்னுடைய துக்கத்திற்கும். ஆனால் ஒரு கேள்வி எழுகிறது, மனம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதே கேள்விதான் புத்தரை போதி மரத்தின் கீழ் அமர வைத்தது. அவர் தன்னிடம் கேட்டார், இவையெல்லாம் நினைக்கும் நான் யார்? நான் இந்த எண்ணங்களா, இல்லை இந்த எண்ணங்களை கவனித்து பார்க்கும் அவனோ? அந்த பார்க்கும் சாட்சியை அவர் உணர்ந்தபோது அவர் விழித்தார். அதுவே போதி, விழிப்பு. இன்று நாம் மனவியலில் விழிப்புணர்ச்சி கவனம் பற்றி பேசும்போது அது புதிதான கண்டுபிடிப்பு அல்ல. அது புத்தரின் தியானத்தின் நவீன வடிவமே. தீர்ப்பில்லாமல் மனத்தை கவனிக்கும்போது, மூச்சின் மீது கவனம் செலுத்தும்போது எண்ணங்களின் கூட்டம் மெதுவாக குறையத் தொடங்குகிறது. அங்கே அமைதி பிறக்கும் ஒரு இடம் உருவாகிறது. அதைத்தான் புத்தர் சொன்னார், உண்மையான சுதந்திரம் உள்ளிருந்து வருகிறது. நாம் அனைவரும் இந்த வாழ்க்கையில் வெளியில் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். வெற்றி, அன்பு, அடையாளம், பணம். ஆனால் உண்மையான தேடல் உள்ளேதான். அந்த தேடலின் தொடக்கம் மனத்தை புரிந்து கொள்வதில்தான். மனம் ஒரு குழந்தை என்றால் அதை கண்டிப்பதால் அல்ல, புரிந்து கொள்வதாலும், அன்பு கொடுப்பதாலும், கவனம் செலுத்துவதாலும் அமைதிப்படுத்த முடியும். மனவியல் சொல்கிறது, நீ எதிர்ப்பதை அது நீடிக்கிறது, நீ போராடுவது மேலும் வலுப்பெறும். புத்தரும் இதையே சொல்கிறார், நீ ஏற்றுக்கொண்டால் அது மாறுகிறது. ஆகவே இன்று உங்களுக்கு உங்கள் மனத்துடன் போராட வேண்டிய அவசியமில்லை. அதை கவனிக்கும், புரிந்து கொள்ளும் அறிவு போதும். ஏனெனில் அதை நீ கவனித்துவிட்டால் நீ முன்பு இருந்தவனாக இருக்க மாட்டாய். ஒரு புதிய விழிப்புணர்வுடன் வாழத் தொடங்குவாய். இதுவே வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை. மாற்றம் உள்ளிருந்து வெளிக்குப் பாயும் இடம். கௌதம புத்தர் சொன்னார், உலகம் வெளியே இல்லை, உலகம் உன்னுடைய மனத்தில்தான் உள்ளது. அவர் இதைச் சொன்னபோது அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். ஏனெனில் துக்கத்தின் காரணம் வெளியில்தான் இருக்கிறது என்று எல்லோரும் நினைத்தார்கள். உறவுகள், பணம், சமூகம், சூழ்நிலைகள். ஆனால் புத்தர் சொன்னார், இல்லை, துக்கம் வெளியே இல்லை, அது உன் மனத்தின் விளக்கத்தில்தான் உள்ளது. மனவியலும் இதையே சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று வெளி உலகம், அனைவருக்கும் தெரியும். மற்றொன்று உள் உலகம், அதை உணர்பவன் அவனே. வெளி உலகத்தை நாம் மாற்ற முடியாது, ஆனால் உள் உலகத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அதுவே உண்மையான கட்டுப்பாடு. புத்தர் தன் சாதகர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், மனம் என்பது ஒரு திடமான பொருள் அல்ல. அது எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், எதிர்வினைகள் ஆகியவற்றின் ஓட்டம். நதியின் நீர் தொடர்ந்து ஓடுவது போல மனமும் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஓட்டத்தில் கண்ணை மூடிக்கொண்டு போனால் நீயே அந்த ஓடை என்று நினைப்பாய். ஆனால் கரையில் அமர்ந்து அதை கவனித்தால் நீ நதி அல்ல, அதன் சாட்சி என்பதை உணர்வாய். இந்த சாட்சி உணர்வே புத்தரின் போதனையின் மையம். அவர் சொன்னார், கவனி, ஆனால் எதிர்வினை செய்யாதே. ஏனெனில் ஒவ்வொரு எதிர்வினையும் உன்னை அந்த எண்ணத்துடன் கட்டிப் போடுகிறது. யாராவது ஏதாவது சொன்னார்கள், நீ கோபமடைந்தாய் என்றால் உன்னுள் அவர்களுக்கு நீ இடம் கொடுத்து விட்டாய். யாராவது உன்னை அலட்சியம் செய்தார்கள், நீ துக்கமடைந்தாய் என்றால் நீ உன்னுடைய அமைதியை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டாய். இப்படித்தான் மனம் பிறரின் அடிமையாகிக் கொண்டே போகிறது. அப்படியானால் நீ உன்னுடைய அமைதியை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டாய். இப்படித்தான் மனம் பிறரின் அடிமையாகிக் கொண்டே போகிறது. மனவியல் படி இதை கண்டிஷன்டு மைண்ட் என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு பயமும் நம்முள் ஒரு வடிவத்தை உருவாக்குகிறது. குழந்தை பருவத்தில் யாராவது நீ பலவீனமானவன் என்று சொன்னால் அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் ஒரு விதை போல பதிந்து விடுகிறது. பின்னர் யாராவது நம்மை சவால் செய்யும் போதெல்லாம் அந்த விதை முளைத்து அந்த வலியை மீண்டும் நாம் உணர்கிறோம். உண்மையில் அது ஒரு நினைவே தவிர வேறில்லை. அதாவது மனம் இன்றைய தருணத்தில் மட்டும் வாழ்வதில்லை, அது கடந்த கால சேமிப்புகளிலிருந்து தன் அடையாளத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் புத்தர் சொன்னார், கடந்த காலம் கடந்து போய்விட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை, தற்போதைய தருணமே உன்னுடைய வீடு. ஆனால் மனம் தற்போதைய தருணத்தில் இருக்க முடியாது.
அது கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் அல்லது எதிர்கால கற்பனையில் மூழ்கியிருக்கும். தற்போதைய அமைதி அதற்கு மிக எளிதாகத் தோன்றுகிறது. ஏனெனில் மனத்தின் இருப்பே கலக்கத்தில்தான் உள்ளது. எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வரை மனம் உயிருடன் இருப்பதாக நினைக்கிறது. எண்ணங்கள் நிற்கத் தொடங்கும்போது மனம் தன்னை இழப்பதாக உணர்கிறது. மனவியலில் இதை ஈகோ ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்கிறார்கள். மாற்றத்தைக் கண்டால் பயப்படும் அந்த பகுதி. புத்தர் இதை பல காலங்களுக்கு முன்பே உணர்ந்தார். அவர் சொன்னார், அகங்காரமே துக்கத்தின் வேர். ஏனெனில் நான் சரி, மற்றவர்கள் தவறு என்று சொல்வது அகங்காரமே. எனக்கு காயம் ஏற்பட்டது என்று சொல்வதும் அதே அகங்காரமே. ஆனால் மனத்தை உணர்ந்துவிட்டால் அகங்காரம் தானாகவே கரைந்து விடுகிறது என்று புத்தர் சொன்னார். யோசித்துப் பாருங்கள். யாராவது உங்களை விமர்சித்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றால் அந்த தருணத்தில் உங்கள் மனம் சுதந்திரமாக உள்ளது. ஆனால் அதே சொற்கள் உங்களுக்குள் தீயை கொளுத்தினால் உங்கள் மனம் இன்னும் பிறரின் கருத்துக்களின் கைதியாகவே இருக்கிறது என்பதே அர்த்தம். இந்த சுதந்திரத்தையே புத்தர் பேசுகிறார். மனம் இருக்கிறது, ஆனால் அதன் கட்டுப்பாடு உங்களிடமே இருக்கும் நிலை. மனவியல் சொல்கிறது, மனத்துக்கு 3 நிலைகள் உள்ளன. இப்போது சிந்திக்கும் விழிப்புணர்வு மனம், உணர்வுகளும் நினைவுகளும் மறைந்திருக்கும் ஆழ்மனம், மேலும் நம் நடத்தையை ஆழமாக கட்டுப்படுத்தும் அறியாத மனம். புத்தரின் பார்வையிலும் இதே 3 அடுக்குகள் உள்ளன: சித்தம், விஞ்ஞானம், சம்ஸ்காரம். ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாக சித்தத்தில் பதிந்து நேரம் வந்தால் அது கனியாக மாறுகிறது என்று அவர் சொன்னார். சில நேரங்களில் மகிழ்ச்சியாக, சில நேரங்களில் துக்கமாக. அதனால்தான் புத்தர் தியானத்தை கற்றுக் கொடுத்தார். தியானம் ஒரு மதச் சடங்கு அல்ல, அது மனத்தை பார்க்கும் கலை. தியானத்தில் அமரும்போது மெதுவாக மனத்தின் அடுக்குகள் திறக்கத் தொடங்குகின்றன. முதலில் எண்ணங்கள், பிறகு உணர்வுகள், அதன்பின் ஆழ்ந்த நினைவுகள். இவற்றை பயமின்றி பார்த்தால் அவை மெதுவாக கரைந்து விடுகின்றன. இதை மனவியல் உணர்ச்சி விடுவிப்பு என்று சொல்கிறது. புத்தர் இதையே விபசனா என்று சொல்கிறார். பொருள் எப்படியோ அப்படியே பார்க்கும் கலை. புத்தர் மனத்தை ஒரு காட்டு யானையுடன் ஒப்பிட்டார். அதை ஒரே நேரத்தில் பிடிக்க முயன்றால் அது உங்களை மிதித்துவிடும். ஆனால் தினமும் மெதுவாக பயிற்சி கொடுத்தால் அதே யானை உங்களின் துணையாக மாறும். மனமும் அதுபோலத்தான். ஆரம்பத்தில் அது கட்டுப்பாடின்றி ஓடும். ஆனால் அதை கவனிக்கும் பழக்கம் வந்ததும் அது மெதுவாக அமைதியாகும். இன்றைய மனவியல் இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறது. அதாவது மூளை மாற்றப்படக்கூடியது. தியானம், நேர்மறை சிந்தனை, விழிப்புணர்வு மூலமாக நம் நரம்புகளின் திசையை மாற்ற முடியும். புத்தர் இதைத்தான் சொன்னார். உன்னுடைய மனம் ஒரு சிறை அல்ல, அது உன்னுடைய கருவி. அதை புரிந்துகொள், அதோடு சண்டையிடாதே. மனத்தின் உண்மை இயல்பை உணர்ந்தபின் புத்தர் சொன்னார், மனம் நல்லதுமில்லை, கெட்டதுமில்லை. நீ அதை எப்படிச் செய்கிறாயோ அதுபோலவே அது மாறும். அதில் கருணையை விதைத்தால் அது அன்பின் கருவியாக மாறும். அதில் பேராசையை விதைத்தால் அதுவே அழிவின் காரணமாகும். மனம் ஒரு கண்ணாடி. நீ அதன் முன் எதை வைத்தாலும் அதையே அது காட்டும். உன்னுள் அசுத்தம் இருந்தால் வெளியுலகமும் அதுபோலவே தோன்றும். அதனால்தான் மனத்தை புரிந்து கொள்வதே மிகப்பெரிய தர்மம் என்று புத்தர் சொன்னார். மனம் தெளிவாகிவிட்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் இயல்பாகி விடுகிறது. அப்போது பொறாமையும் இல்லை, கோபமும் இல்லை, பயமும் இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு உணர்வும் ஒரு அலை மட்டுமே என்பதும் நீ அந்த அலைகளின் கடல் என்பதும் தெளிவாகிவிடுகிறது. கௌதம புத்தர் சொன்னார், உன் மனத்தை வெல்லு, உலகம் உன் காலடியில் இருக்கும். இது கவிதைச் சொல் அல்ல, இது ஒரு மனவியல் உண்மை. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை வெல்ல விரும்புகிறோம். பணம், வெற்றி, மரியாதை, அன்பு, அடையாளம். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் உண்மையான வெற்றி மனத்தின் மீது பெரும் வெற்றிதான். ஏனெனில் மனம் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் எந்த சாதனையும் நிலைத்திருக்காது. யோசித்துப் பாருங்கள். ஒருமுறை நீங்கள் யாரையாவது வாக்குவாதம் செய்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் நோக்கம் சரியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் கோபம் மேலோங்கிய போது அந்த சரியானதும் தவறாகத் தோன்றியது. உங்கள் மனம் கட்டுப்பாட்டை இழந்தது. பின்னர் வருத்தம் தரும் வார்த்தைகளையோ செயல்களையோ செய்தீர்கள். அந்த தருணத்தில் நீ இல்லை,
உன் மனம்தான் பேசிக் கொண்டிருந்தது. மனவியல் சொல்கிறது, உணர்ச்சி தீவிரமானால் தர்க்கம் அழிந்து விடுகிறது. மனம் சமநிலை இழந்த தருணத்தில் விவேகம் மூடப்பட்டு விடுகிறது. புத்தர் இந்த நிலையை அறியாமை என்று சொன்னார். மனிதன் பார்க்கிறான், ஆனால் உண்மையை பார்க்க முடியாமல் போகிறான். மனத்தின் மங்கல் அவன் கண்களை மூடுகிறது. இந்த கட்டுப்பாடற்ற மனநிலையே நம்மை மீண்டும் மீண்டும் துக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. சில நேரங்களில் கோபத்தில், சில நேரங்களில் பேராசையில், சில நேரங்களில் பயத்தில். மாதங்கள், ஆண்டுகள் வரைக்கும் வருத்தம் தரும் முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம். புத்தர் சொன்னார், மனிதனின் மிகப்பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை, அவனுடைய சொந்த மனமே. ஏனெனில் மனம் கட்டுப்பாடின்றி இருந்தால் அது ஒரு காட்டு குதிரை போல ஓடும். சில நேரங்களில் கடந்த காலத்துக்கு, சில நேரங்களில் எதிர்காலத்துக்கு, சில நேரங்களில் துக்கத்துக்கு, சில நேரங்களில் கற்பனைக்கு. அந்த குதிரையின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். சோர்வடைவோம், உடைவோம், ஆனால் நிற்க மாட்டோம். மனவியல் இதை ஓவர் திங்கிங் என்று சொல்கிறது. மனிதன் சிந்திக்கவில்லை, சிந்தனையில் மூழ்கி விடுகிறான். ஒவ்வொரு எண்ணமும் இன்னொரு எண்ணத்தை உருவாக்குகிறது. மெதுவாக மனம் சோர்ந்து விடுகிறது. ஆனால் அதன் இயல்பு ஓடுவதுதான் என்பதால் அது நிற்காது. புத்தர் சொன்னார், மனத்தை நிறுத்த முயற்சி செய்யாதே, அதை புரிந்து கொள். ஒரு நதியை அடைக்க முயன்றால் அது பெருக்கெடுத்து வரும். ஆனால் அதற்கு ஒரு திசை கொடுத்தால் அதே நதி சக்தியாக மாறும். மனமும் அது போலத்தான். திசை இல்லையெனில் அது உன்னை சிதறடிக்கும். புத்தரின் காலத்தில் ஒரு பிக்குவார் அவரிடம் வந்தார். அவர் சொன்னார், என் மனம் மிகவும் அலைகிறது. நான் தியானம் செய்கிறேன், ஆனால் எண்ணங்கள் நிற்கவில்லை. சில நேரங்களில் குழந்தை பருவ நினைவுகள் வருகின்றன, சில நேரங்களில் எதிர்கால கவலைகள் வருகின்றன. புத்தர் சிரித்தார். அவர் சொன்னார், மனம் அலைகிறது என்று சொல்லாதே, நீ அதற்கு ஒருபோதும் திசை கொடுக்கவில்லை என்று சொல். மனம் உன் அடிமை அல்ல, உன் துணை. அமைதியாக இருக்க அதை நீ கற்றுக் கொடுக்கவில்லை என்பதே உண்மை. இங்கே புத்தரும் மனவியலும் ஒரே விஷயத்தில் ஒத்துக்கொள்கின்றன. மனத்தை கட்டுப்படுத்துவது என்றால் அதை பயிற்சி செய்வதுதான். உடலுக்கு உடற்பயிற்சி தேவைப்படுவது போல மனத்துக்கு தியானம், ஒருமுகப்படுத்தல், விழிப்புணர்வு தேவை. தினமும் சில நிமிடங்கள் உன் எண்ணங்களை கவனித்தால் மெதுவாக மனம் அமைதியாகத் தொடங்குவதை நீ கவனிப்பாய். எண்ணங்களின் கூட்டம் மெதுவாக குறையத் தொடங்குகிறது. மேலும் மிக முக்கியமானது, இப்போது நீ உன்னுடைய எண்ணங்களிலிருந்து தனியாக இருப்பதை உணர ஆரம்பிப்பாய். மனவியல் இதை மெட்டா விழிப்புணர்வு என்று அழைக்கிறது. அதாவது, நான் சிந்திக்கிறேன் என்பதை அறியும் திறன். புத்தர் இதையே ஸ்மிருதி, விழிப்புணர்வு என்று சொன்னார். ஒவ்வொரு தருணத்திலும் விழிப்புடன் இருப்பவனே உண்மையான சாதகன் என்று அவர் கூறினார். இப்போது யோசித்துப் பாருங்கள். மனம் கட்டுப்பாடின்றி இருக்கும்போது அது நம்மை எல்லா திசைகளிலும் இழுத்துச் செல்கிறது. ஆசைகளின் பக்கம், பயத்தின் பக்கம், ஒப்பீட்டின் பக்கம். இதே மனம்தான் அந்த மனிதன் உன்னை விட சிறந்தவன் என்றும், உன்னிடம் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது என்றும் சொல்கிறது. இந்த குரல்களை நீ உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் துக்கத்தின் சங்கிலிகளில் நீ சிக்கிக் கொள்கிறாய். புத்தர் சொன்னார், ஆசையே துக்கத்தின் வேர். இங்கே ஆசை என்பது வெறும் பொருட்சார்ந்த விருப்பம் அல்ல. மனம் பிடித்துக் கொள்ளும் ஒவ்வொரு பற்றுமே அதில் அடங்கும். இது கிடைத்தால்தான் நான் மகிழ்வேன் என்று மனம் சொல்வதன் கணமே துக்கம் தொடங்குகிறது. ஏனெனில் நீ உன்னுடைய மகிழ்ச்சியை ஒரு நிபந்தனைக்கு கட்டி போட்டுவிட்டாய். அந்த நிபந்தனை நிறைவேறவில்லை என்றால் மனம் துடிக்கிறது. இதுவே மனத்தின் மாயை. மனவியலும் இதையே சொல்கிறது. மனிதன் வெளிப்புற விஷயங்களின் மீது சார்ந்திருக்கும் வரை அவன் உணர்ச்சி சார்பில் வாழ்கிறான். உணர்ச்சியால் சார்ந்திருப்பவன் ஒருபோதும் சுதந்திரமானவன் ஆக முடியாது. புத்தர் இதையே ஆசக்தி என்று அழைத்தார். மனத்தை நீ கட்டுப்படுத்தும் போதே உண்மையான சுதந்திரம் வருகிறது. மனம் உன்னை கட்டுப்படுத்தும் போது அல்ல. மனத்தை கட்டுப்படுத்துவது அடக்குமுறை அல்ல. அது இராணுவ ஒழுக்கம் போல வலுக்கட்டாயமானதும் அல்ல. அது அன்பின் செயல்முறை. மனத்துடன் சண்டையிடாதே. அதை புரிந்து கொள், கேள், அதன் காரணங்களின் அடிப்படைக்கு செல். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அலை மட்டுமே என்பதை நீ உணரும்போது, அலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீ கடல் என்பதை அறிந்து கொள்கிறாய். எல்லையற்ற, அமைதியான, ஆழமான கடல். அதனால்தான் புத்தர் சொன்னார், தன் மனத்தை வென்றவன் உலகத்தையே வென்றவன். ஏனெனில் அப்போது கோபமும் உன்னை அசைக்காது, பயமும் அல்ல, பேராசையும் அல்ல, மோகமும் அல்ல.
பிறகு நீ சூழ்நிலைகளால் இயக்கப்பட மாட்டாய், உன் விழிப்புணர்வால் இயக்கப்படுவாய். அதுவே மனிதன் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு உயர்கிற தருணம். இன்றைய உலகில் எல்லா பக்கமும் சத்தங்கள், கைபேசி அறிவிப்புகள், சமூக ஊடகங்கள், விளம்பரங்கள் எல்லாமே உன் மனத்தை இழுத்துக்கொண்டே இருக்கின்றன. நீ விழிப்புடன் இல்லையெனில் உன் மனம் அவற்றின் கட்டுப்பாட்டில் போய்விடும். உன் எண்ணங்கள் உன்னுடையவை அல்ல, பிறர் விதைத்தவை ஆகிவிடும். அதனால்தான் இன்றைய காலத்தில் மனக்கட்டுப்பாடு என்பது பிறரை கட்டுப்படுத்துவது அல்ல, தன் மனத்தை திரும்பப் பெறுவதுதான். புத்தரின் செய்தி இன்றைக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனெனில் நீ உன் மனத்தை அறியவில்லை என்றால் வேறு யாரோ அதை பயன்படுத்துவார்கள், உன் முடிவுகளில், உன் பயங்களில், உன் ஆசைகளில். இதுவே நவீன அடிமைத்தனம். மனத்தை கட்டுப்படுத்துவதன் அர்த்தம் தன்னை விடுவிப்பதே. உள்ளிருக்கும் அரக்கர்களிடமிருந்து, பாதுகாப்பற்ற எண்ணங்களிலிருந்து, பொய்யான நான் என்பதிலிருந்து. மனம் அமைதியாகும் போது நீ எப்போதும் இருந்த அதே நிலைக்கு திரும்புவாய், தூய, விழிப்புள்ள, நிறைவான நிலைக்கு. நீ ஒருபோதும் உன்னிடமே கேட்டிருக்கிறாயா, நான் ஏன் என் மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை? இனி நான் கோபப்பட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்த சில மணி நேரங்களிலேயே அதே கோபம் ஏன் மீண்டும் என்னை ஆட்கொள்கிறது? நான் தியானம் செய்ய அமரும்போது மனம் அமைதியாக இருப்பதற்கு பதிலாக ஏன் இன்னும் அதிகமாக பேசத் தொடங்குகிறது? கௌதம புத்தர் சொல்கிறார், மனத்தை வெல்வது உலகத்தை வெல்வதை விட பெரிய வெற்றி. ஏனெனில் நீ மனத்தை அடக்கியால் உலகம் உன்னை கலங்கடிக்க முடியாது. ஆனால் கேள்வி இதுதான், மனத்தை அடக்குவது எப்படி? அதை ஒடுக்கி விடுவதுதானா கட்டுப்பாடு? அதை நிறுத்தி விடுவதுதானா அமைதி? இல்லை, புத்தர் ஒருபோதும் மனத்தை நிறுத்து என்று சொல்லவில்லை. அவர் சொன்னது மனத்தை பாரு என்பதே. பார்க்கப்படுவது புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ளப்படுவது மாற்றப்படவும் முடியும். புத்தரின் முதல் வழி ஸ்மிருதி, விழிப்புணர்வு. நீ சாப்பிடும்போது சாப்பிடு, நடக்கும்போது நட, மூச்சு விடும்போது மூச்சை மட்டும் கவனி. இதுவே விழிப்புணர்வு. ஒவ்வொரு தருணத்திலும் முழுமையாக இருப்பதே அதன் அர்த்தம். செயலில் இருக்கும்போது கடந்த காலத்தின் வருத்தங்களிலும் எதிர்காலத்தின் கவலைகளிலும் மூழ்காதே. இன்றைய மனவியல் இதே கொள்கையை விழிப்புணர்வு சார்ந்த சிந்தனை சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு தியானம் என்ற வடிவங்களில் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வில் தினமும் 15 நிமிடங்கள் விழிப்புணர்வு தியானம் செய்யும் மனிதர்களின் மூளையில் பயமும் மனழுத்தமும் தொடர்புடைய அமிக்தாலாவின் செயல்பாடு குறைகிறது என்றும், முடிவெடுப்பும் அமைதியும் தொடர்புடைய முன்மூளை பகுதி அதிகமாக செயல்படுகிறது என்றும் கண்டறியப்பட்டது. அதாவது விழிப்புடன் இருப்பதாலேயே உன் மூளை உடல் ரீதியாக மாறுகிறது. அது அமைதியானதாகவும் நிலையானதாகவும் மேலும் புத்திசாலியானதாகவும் மாறுகிறது. புத்தருக்கு பொருத்தமாய் விழிப்புணர்வு என்றால் ஒவ்வொரு எண்ணத்தையும் எண்ணம் என்றே பார்ப்பது, ஒவ்வொரு உணர்வையும் உணர்வு என்றே அடையாளம் காண்பது. இது நல்லது, இது கெட்டது என்று தீர்ப்பளிக்காமல். தீர்ப்பளிக்காத போது எண்ணம் தானாகவே மறைந்து விடுகிறது. ஆனால் நீ அதை பிடித்துக்கொண்டால் அது உன்னை பிடித்துக் கொள்கிறது. அடுத்த முறை ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தால் அதை விரட்டாதே. சரி, நீ வந்திருக்கிறாய், நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிடு. இதுவே மனத்தின் பிடியை தளர்த்திவிடும். ஏனெனில் அப்போது நீ எண்ணம் அல்ல, எண்ணத்தின் சாட்சியாகி விடுகிறாய். இரண்டாவது வழி விபசனா. எந்த எதிர்வினையும் இல்லாமல் மனத்தை பார்ப்பது புத்தரின் ஆழமான தியானம். விபசனா என்றால் பொருளை அது இருப்பது போலவே பார்ப்பது. மனத்தை விரட்டாதே, கவனி. கவனிக்கப்படுவது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிக்கும் போது மனம் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை எரியும். நேற்று, நாளை, யாரோ சொன்னது, யாரோ செய்தது. ஆனால் நீ பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு தருணத்தில் எண்ணங்களுக்கு நடுவிலுள்ள அமைதியை நீ உணர்வாய். அந்த அமைதியே உன் உண்மை இயல்பு. நவீன மனவியல் இதை மெட்டாகாக்னிட்டிவ் விழிப்புணர்வு என்று அழைக்கிறது. விபசனா பயிற்சி செய்பவர்களின் மூளையில் பொறுமை, உணர்ச்சி சமநிலை, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. புத்தர் சொன்னார், மனம் ஒரு குரங்கு போல கிளையிலிருந்து கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். அதை அடிக்காதே, கவனி. கவனித்துக் கொண்டே இருந்தால் அது தானாகவே சோர்ந்துவிடும். அது தோல்வி அல்ல, அமைதியின் தொடக்கம். மூன்றாவது வழி
ஆனாபானசதி, மூச்சின் விழிப்புணர்வு. மூச்சே வாழ்க்கைக்கு மிக அருகிலுள்ள உண்மை. மூச்சை கவனி என்று புத்தர் சொன்னார். ஏனெனில் அது எப்போதும் தற்போதைய தருணத்தில்தான் இருக்கிறது. மூச்சில் கவனம் வைத்தால் நீ தற்போதைய தருணத்திற்கு திரும்பி வருகிறாய். அது கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, இப்போது மட்டுமே. மூச்சின் ஓட்டத்தை உணரும்போது மனத்தின் அலைகள் மெதுவாக அமைதியாகத் தொடங்கும். எண்ணங்கள் வரும், ஆனால் அவற்றின் வலிமை குறையும். அவை இனி உன்னை இழுத்துச் செல்ல முடியாது. நவீன அறிவியல் சொல்கிறது, மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சு விடும்போது மூளையில் தளர்ச்சி மற்றும் கவனம் தொடர்புடைய அலைகள் அதிகரிக்கின்றன. நீ எவ்வளவு ஆழமாக மூச்சு விடுகிறாயோ அவ்வளவு ஆழமாக மனமும் இறங்குகிறது. ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஆசான். எல்லாமே வருகிறது, எல்லாமே போகிறது, நான் சாட்சி என்று அது சொல்லிக் கொடுக்கிறது. இந்த எளிய பயிற்சியை நீ முறையாகச் செய்தால் மனம் உன் சேவகனாக மாறும், உரிமையாளராக அல்ல. 4வது வழி மைத்ரி பாவனை, கருணையும் அன்பும் நிறைந்த தியானம். மனத்தை மாற்ற விரும்பினால் அதில் கருணையை நிரப்பு என்று புத்தர் சொன்னார். ஏனெனில் மனத்தின் விஷங்கள், கோபம், பொறாமை, வெறுப்பு, அன்பின் முன்னால் நிலைக்க முடியாது. புத்தர் தன் அனுயாயர்களுக்கு மைத்ரி பாவனை தியானத்தை கற்றுக் கொடுத்தார். எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லா உயிர்களும் நோயின்றி இருக்கட்டும், எல்லோரும் அமைதியாக இருக்கட்டும் என்று மனதில் சொல்லும் பயிற்சி. கேட்க எளிமையாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. உன் எதிரிக்கே நல்லாட்சி கூறும்போது உன் உள்ளே இருந்த வெறுப்பு கரைந்து விடுகிறது. அந்த வெறுப்பே மனத்தை விஷமாக்கிக் கொண்டிருந்தது. அது கரைந்தவுடன் மனம் இலகுவாகி விடுகிறது. மனவியலில் இதை அன்பு கருணை தியானம் என்று சொல்கிறார்கள். ஓர் ஆய்வின்படி தினமும் 10 நிமிடங்கள் இந்த தியானத்தை செய்யும் மனிதர்களின் அன்பு ஹார்மோன் அதிகரிக்கிறது, மனழுத்த ஹார்மோன் குறைகிறது. 5வது வழி எண்ணங்களை கவனித்தல், பற்றின்மை, அறிவுசார் விடுபாடு. புத்தர் சொன்னார், எண்ணங்கள் மேகங்களைப் போன்றவை. நீ வானம். நீ மேகங்களோடு ஒட்டிக்கொண்டால் ஒவ்வொரு புயலும் உன்னை அசைக்கும். ஆனால் நீ வானமாகிவிட்டால் மேகங்கள் வரும், போகும், நீ அசையாமல் இருப்பாய். மனவியலில் இதை அறிவுசார் விடுபாடு என்று சொல்கிறார்கள். அதாவது உன் எண்ணங்களிலிருந்து ஒரு தூரம் வைப்பது. இந்த முறையே ACT என்ற அணுகுமுறையின் மையம். இதில் மனிதன் கற்றுக்கொள்கிறான், எண்ணங்கள் வெறும் எண்ணங்களே, அவை நிஜமல்ல. உதாரணமாக, மனம் நான் தோல்வியடைந்தவன் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை பிடித்துக்கொண்டு போகாதே. என் மனம் நான் தோல்வியடைந்தவன் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது என்று மட்டும் சொல்லிவிடு. இதைச் சொன்ன தருணமே நீ அந்த எண்ணத்திலிருந்து பிரிந்து விடுகிறாய். பிரிந்தவுடன் அந்த எண்ணத்தின் சக்தி முடிவடைகிறது. புத்தர் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். மனத்தை பார், மனமாகிவிடாதே. இந்த சாட்சி நிலையே உண்மையான சுதந்திரம். 6வது வழி அனித்திய தியானம். புத்தர் சொன்னார், உருவாகும் அனைத்தும் அழிகிறது. கேட்க சாதாரணமாகத் தோன்றும், ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு சூழ்நிலையும் தற்காலிகமானது என்பதை நீ உண்மையாக புரிந்து கொண்டால் அவற்றை பற்றிக் கொள்வதை நிறுத்துவாய். மனவியலில் இதை தீவிர ஏற்றுக்கொள்வது என்று சொல்கிறார்கள். அதாவது விஷயங்களை அவை இருப்பது போலவே ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்பவன் மனரீதியாக மிக வலிமையானவன். ஏனெனில் எதிர்ப்பவன் போராடுகிறான், ஏற்றுக்கொள்பவன் விடுபடுகிறான். அடுத்த முறை துக்கம் வந்தால் அதோடு சண்டையிடாதே, நீயும் கடந்து போவாய் என்று மட்டும் சொல். இதுவே அனித்திய தியானம். 7வது வழி தியானத்தை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவது. புத்தர் சொன்னார், தியானம் என்பது ஒரு சிறப்பு செயல் அல்ல, அது வாழ்க்கையை வாழும் கலை. நீ சாப்பிடும்போது, பேசும்போது, நடக்கும்போது, ஒவ்வொரு செயலிலும் தியானத்தை சேர்த்துக்கொள். தினமும் 5 முறை 2 நிமிடங்கள் ஆழமாக மூச்சு இழுத்து நின்றாலே போதும். மெதுவாக நீ உணர்வாய், மனம் இனி முன்பு போல் இல்லை, அது நிலையாகிவிட்டது. மனவியலில் இதை சிறு தியானம் என்று சொல்கிறார்கள். ஆய்வுகள் சொல்கின்றன, நாள்தோறும் இப்படியான சிறு தியான தருணங்கள் உன்னுடைய மன ஆரோக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நீ அதிகமாக சமநிலையுடனும் படைப்பாற்றலுடனும் அமைதியுடனும் இருப்பதை உணர்வாய். 8வது வழி
தன்னை ஏற்றுக்கொள்வது. புத்தர் சொன்னார், நீ உன்னை நேசிக்காமல் யாரையும் நேசிக்க முடியாது. உன்னுள்ளே இருக்கும் இருளை நீ மறுத்தால் அது இன்னும் பெரிதாகும். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் அது மெதுவாக வெளிச்சமாக மாறும். மனவியலில் இதை சுய கருணை என்று சொல்கிறார்கள். டாக்டர் கிறிஸ்டின் நெஃப் கூறுவதுபடி, தன்னிடம் கருணையுடன் இருப்பவன் பிறரிடமும் கருணையுடன் இருப்பான். இந்த கருணை மனத்தை அமைதிப்படுத்துகிறது. ஏனெனில் இப்போது மனம் போராட்டத்தில் இல்லை, ஏற்றுக்கொள்ளுதலில் இருக்கிறது. 9வது வழி, தியானமும் அறிவியலும் சந்திக்கும் இடம். புத்தர் சொன்னார், மனமே எல்லாம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய்.